أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இதை சிலர் பொறாமையில் சேர்ப்பார்கள். வார்த்தைக்கு அது பொறாமைக்கும் பொருத்தம். ஆனால் சரியான வார்த்தை பெருமிதம். சரியான வார்த்தை என்ன? பெருமிதம். கிப்தா அப்படின்னு சொல்வார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், இவனுக்கு இது கிடைச்சிருக்குதே அப்படின்ற ஒரு உணர்வு. மற்றபடி அது இல்லாமல் போக வேண்டும் என்றோ அல்லது என்ன நான் தான் இதுக்கு தகுதியானவன் என்ற எண்ணமோ எதுவுமே இல்லை. இவனுக்கெல்லாம் இது கிடைக்குது அப்படி என்கின்ற அந்த உணர்வு இருக்குது. அந்த உணர்வின் வெளிப்பாடு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. அவனுக்கு இல்லாமல் போக வேண்டும் என்ற உணர்வோ அல்லது இது எனக்கு தான் தகுதி என்ற உணர்வோ, உங்களுக்கெல்லாம் கிடைக்குது என்ற உணர்வை தவிர வேற எதுவும் என்ன அதுல இல்லை. இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இதுல நம்ம கொஞ்சம் கூட இருந்தா என்ன செய்யும், நல்லா இருக்கும் என்கின்ற உணர்வு. இது ஹசதுக்கும் அதாவது பொறாமைக்கும் பெருமிதத்துக்கும் இடையில இருப்பதனால சில பொழுதுகள் இது பொறாமை என்று சொல்லப்படும், சில பொழுதுகள் இது பெருமிதம் என்று என்ன செய்யும் சொல்லப்படும். பெருமிதம் அடைதல் ரசூல் குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படும்? கிப்தா கிப்தா அப்படி என்று சொல்லி என்ன பயன்படுத்தப்படும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதாவது ஐனல் முத்தஹாபூன ஃபீ ஜலாலி லஹும் மனாபிர மின் நூர் யக்பிதுஹுமுல் அன்பியா வஷ்ஷுஹதா. அதாவது எனது நேசத்திற்காக நட்பு கொண்டவர்கள் உறவு கொண்டவர்கள் எங்கே, நேசம் வைத்தவர்கள் எங்கே அல்லாஹ் தஆலா மறுமையில கேட்பான். அவர்களுக்கு ஒளியிலான மேடைகள் என்ன செய்யும் அமைக்கப்பட்டிருக்கும். நபிமார்களும் சுஹதாக்களும் அதை பார்த்து பெருமிதம் அடைவார்கள். இது என்ன கிப்தா? இவர்களுக்கெல்லாம் இந்த அந்தஸ்து என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறதே என்கின்ற அந்த பெருமிதம் என்ற வார்த்தை தான் என்ன செய்கிறது. கிப்தா என்றது அல்லாஹ் தஆலா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல கிப்தா என்ற அதை பார்த்து நபிமார்களே பெருமிதம் அடைகின்ற பொறாமை இல்லாங்க, பெருமிதம் அடையக்கூடிய இடம். பொறாமை என்ற வார்த்தையும் இந்த பெருமிதம் என்ற இடத்துல இஸ்லாம் யூஸ் பண்றீங்க. லா ஹசத இல்லா ஃபித்னத்தை, இரண்டு விஷயத்திலே தவிர பொறாமை இல்லை என்று வருது. அது தஜவுஸ், அதாவது நேரடியாக அது பொறாமை அல்ல, நேரடியாக அது பொறாமை இல்லை, பெருமிதம். பெருமிதம் என்றதான் அந்த இடத்துல நேரடியான அர்த்தம். ஹசத் என்ற வார்த்தை என்ன செஞ்சிருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன ரெண்டு விஷயம்? சொத்து, அறிவு. ஒரு மனிதனுக்கு சொத்து கிடைக்குது, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறார். இதை பார்த்து ஒருவர் என்ன நினைக்கிறார் சொன்னா, இவரெல்லாம் பணம் கிடைச்சு செலவழிக்கிறாரு, ஏன் நமக்கு இப்படி கிடைக்கல, நமக்கு நிறைய இருந்தா என்னது நம்மளும் செலவழிப்போமே என்றதை தவிர வேற எதுவுமே அவருடைய எண்ணத்துல என்ன இல்லை. இவருக்கெல்லாம் அறிவு கிடைச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கலாமே, நானும் அறிவை வளர்த்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கேன், நானும் என்ன செஞ்சிருப்பேன் செய்திருப்பேன் என்கின்ற எண்ணம். எதுவும் நீங்குதல், எந்த பொறாமையும் அதுல என்ன இல்லை. ஆனா ஹதீஸ்ல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? ஹசத் என்ற வார்த்தை என்ன செய்கிறது பயன்படுத்தப்படுது. நேரடியான அர்த்தம் என்னது? பெருமிதம். என்ன அர்த்தம்? பெருமிதம் என்று, அதாவது ஒரு உணர்வு, அது ஒரு சந்தோஷ உணர்வு, இது நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சுருவுகளே.